முட்டம் பீச்சுக்கு தான் வந்திருக்கோம். ஆனா நாங்க முட்டம் பீச்சுக்கு தான் வந்திருக்கோமான்னு எங்களுக்கே டவுட்டா இருக்கு. லாஸ்டா நாங்க இங்க வரும்போது எங்க வண்டி மட்டும் தனியா நிக்கோங்க. இப்போ பாத்தீங்கன்னா எல்லா இடமும் ஒரே கூட்டம். ஒரு டைம்ல முட்டம் பீச் எதுக்கு ஃபேமஸ் ஆயிருந்ததுன்னு பாத்தீங்கன்னா குடிக்க வரணும், அப்புறம் இந்த ஆளை கூட்டிட்டு வரணும், இவனுதான் இந்த முக்கோணம் இந்த ஸ்பாட்டு, அதுக்கப்புறம் இந்த புதறக்கடையில அங்கெல்லாம் குடிச்சு நாங்க கிடப்பானே. ஆனா இப்ப எதுக்கு ஃபேமஸ் பாத்தீங்களா? ஃபேமிலி குடும்பங்கள் கொண்டாடும் முட்டம் பீச். கன்னியாகுமரியில எது பெஸ்ட் பிளேஸ் நினைக்குது? ஆலங்கோடு. ஆலங்கோடு அங்க ஒரு டிஃபரெண்டான ஒரு விளையாட்டு இருக்கு. இது என்னன்னே தெரியாது. அதான் யானை மாதிரி வியூ பாயிண்ட். இதே என்னைக்கால பாக்கிய இது பெரிய அப்டேட். கம்மிங் சூன்ல ஸ்விம்மிங் பூல் வரப்போகுது. அதுதான் நான் கரங்கோன்னு பாருங்க. ஈவினிங் டைம் பீஸ்ஃபுல்லா உங்க ஃபேமிலியோட கொண்டாடனா கண்டிப்பா இப்போ நீங்க வந்து முட்டம் பீச் வரலாம். இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம்னு பார்த்தா முட்டம் பீச்சுக்கு தான் வந்திருக்கோம். ஆனா நாங்க முட்டம் பீச்சுக்கு தான் வந்திருக்கோமான்னு எங்களுக்கே டவுட்டா இருக்கு. ஏன்னு பாத்தீங்கன்னா நாங்க இது வரைக்கும் கார்ல போகும்போதெல்லாம் அங்க வரைக்கும் கார்ல போவோம். ஆனா இந்த கார்ல பைக்ல எல்லாம் அங்க வரைக்கும் போகலாம். ஆனா இன்னைக்கு வந்து இதுலயே எங்க காரை விட்டுரு போற மாதிரி நிலைமை ஆயிட்டு. ஏன்னா அவ்வளோ க்ரௌடுங்க. அங்கே பார்த்தா அவங்களுக்கே தெரியும் எவ்வளோ வண்டி நிற்கிதுன்னு. அடுத்து பார்த்தீங்கன்னா புதுசாக இந்த லைட் ஹவுஸ் எல்லாம் பாலடைஞ்சு கிடக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா பெயிண்ட்லாம் அடித்து சூப்பராக இங்கே ஆள்லாம் விட்டு பார்க்கலாம் ஆள் விட்டுருக்கு. வேற லெவல். நாங்கள் ஃபஸ்ட்டே வந்திருப்போங்க. ஆனால் நாங்கள் என்ன நார்மலாக நம்ம முட்டம் பீச் வரதானே ஏதோ மெயின்டைன் பண்ணி வச்சிருக்கா அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் வந்து பார்த்தா இவ்வளோத்துக்கு மெயின்டைன் பண்ணி வச்சிருக்கான்னு இப்போ தான் தெரியுது. அவ்வளோ வண்டி நிற்கிது. பார்ப்போம் அங்கே இனி இதில். இங்கே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பார்க்கிங் மாதிரி ஒரு ஏரியா ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. ஐ திங்க் இங்கே பார்த்தீங்கன்னா நல்ல க்ரௌட் இருக்கனால எனக்கு தெரிஞ்சு இந்த ஏரியா அங்கே இருந்தே பார்க்கிங் வரணும். ஏன்னா இங்கே வரைக்கும் பார்க்கிங், ஏன்னா வேற ஒரு இடத்துல வேலை நடக்கல பார்த்தியா இது வரைக்கும். ஏன்னா கண்டிப்பாக பார்க்கிங் இது வரை வச்சு தேவை தான். அங்கே இருந்தோட இங்கே வர கண்டிப்பாக பார்க்கிங் தேவை. அதனால் இது பார்க்கிங்காக இருக்கலாம். ஒருவேளை உங்களுக்கு வேற ஏதாவது வரும்னு சொல்லி ஐடியா இருந்ததுன்னா கமெண்ட்ல சொல்லுங்கள். உண்மையிலே முட்டம் பீச்ல இவ்வளோ க்ரௌட் இருக்கிறத நான் இன்னைக்கு தான் என் வாழ்க்கையிலே பாக்கேங்க. அவ்வளோ க்ரௌட் இருக்கு. ஆனா இதே மாதிரி நம்ம ஊர்ல உள்ள எல்லா டூரிஸ்ட் ஸ்பாட்டுமே மெயின்டைன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு நிறையவே பெனிஃபிட் இருக்கு. நம்ம ஊரை பத்தி நிறைய பேர் என்னமே பெருமையா பேசுவாங்க. ஆமா, இந்த முட்டம் பீச்சுக்கு நாங்க முன்னாடியே சொல்லியிருக்கோம் இதை டெவலப் பண்ணி எடுக்கலாம்னு. கடைசியா எப்படியோ டெவலப் பண்ணிட்டாங்க. டெவலப் பண்ணதுல பாத்தீங்கன்னா இவ்வளவு கூட்டம் வருது. அப்போ இதே மாதிரி எல்லா டூரிஸ்ட் ஸ்பாட்டையும் டெவலப் பண்ணா நம்ம கன்னியாகுமரியில எவ்வளவு கூட்டம் வரும். நம்ம கன்னியாகுமரி வேற லெவலுங்க. உண்மையில் நிறைய டூரிஸ்ட் ஸ்பாட் இருக்கு. இது மாதிரி நம்ம போற இடம் எல்லாமே வேற லெவலில் இருக்கும். கூட்டத்தை மட்டும் பாருங்க. உங்களுக்கே பார்த்தா தெரியும் இந்த கடையோட எல்லாம் எவ்வளவு கூட்டம் இருக்கு அப்படின்னு. அந்த இந்த இடம் எல்லாம் நீங்க வேற ஏதாவது வீடியோ இருந்தா ஆட் பண்ணி எம்டி ஸ்பேஸா கிடைக்குங்க. ஒரு பையன் கண்டுக்க மாட்டான். லாஸ்டா நம்ம கார்ல வரும்போது இங்க இவன் கண்டுமா நம்ம வண்டி மட்டும் தான் நின்று. லாஸ்டா நாங்க இங்க வரும்போது எங்க வண்டி மட்டும் தனியா நிக்கோங்க. இப்போ பாத்தீங்கன்னா எல்லா இடமும் ஒரே கூட்டம், ஃபுல்லான க்ரௌடு. மெயின்டெனன்ஸ் பாத்தீங்கன்னா இது கொஞ்ச நாளாவே வேலை நடந்துட்டு இருந்து நாங்களாம் இன்னைக்கு பண்ணுவோம் நாளைக்கு பண்ணுவோம்னு பார்த்தா ஃபைனலி முடிச்சுட்டானு. பாத்தீங்களா எவ்வளவு க்ரௌடு, எவ்வளவு க்ரௌடு. ஒரு டைம்ல முட்டம் பீச் எதுக்கு ஃபேமஸ் ஆயிருந்ததுன்னு பாத்தீங்கன்னா குடிக்க வரணும், அப்புறம் இந்த ஆளை கூட்டிட்டு வரணும், இவனுதான் இந்த முக்கோணம் இந்த ஸ்பாட்டு, அதுக்கப்புறம் இந்த புதறக்கடையில அங்கெல்லாம் குடிச்சு நாங்க கிடப்பானே. ஆனா இப்ப எதுக்கு ஃபேமஸ் பாத்தீங்களா? ஃபேமிலி குடும்பங்கள் கொண்டாடும் முட்டம் பீச்சா மாதிரி. இந்த மாதிரி எல்லாமே அங்க பாருல கேம்ஸ் எல்லாம் இருக்கு. இதெல்லாம் இருக்கு. வாசல்னா இது பார்க் மாதிரி கேம்ஸ் எல்லாம் வச்சு உண்மையிலே வரல. அங்க எல்லாம் தடை பண்ணி இருக்கு. உங்களாமே ஆடி போய் ஆடி வாங்க. இது நல்ல ஒரு ஸ்பாட். சில்ட்ரன்ஸ் பிளே ஏரியா. இதுல எல்லாம் எழுதி இருக்கு. நீட்டா மெயின்டைன் பண்ணிருக்கு. இதுல எல்லாம் எழுதி ஈவினிங் டைம்ல தான் ஆனா முட்டம் பீச் வரணும். வந்தா ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு இது. அது என்னது லோகோ? முட்டத்துக்கு லோகோ நினைக்கிறேன். முட்டத்தை லோகோ இல்ல, அது ஏதாவது ஒண்ணு இருக்கும். சுனாமியில் இறந்தவர் நினைவுகளா இருக்கும். லைட்டிங் பாய் அந்த சிங்கம் எல்லா இடத்துலயும் இருக்கும். அதான் வடக்கு நண்பர்கள். அந்த பிளே ஏரியால விளையாடக்கு இடம் கிடைக்குமான்னு தெரியல. அவ்வளோ க்ரௌடா இருக்கு. ஒரு காலத்துல என்னன்னா எனக்கு இதை நினைச்சாலே இந்த டைலாக் தாங்க வருது. அப்படி கிடந்த முட்டம் பீச்சா இதுன்னு தெரியுது. ஆனா யாருமே போடல. அப்படிதான் நீங்க வந்து அப்படியா எல்லாருமே வீடியோ போட்டாச்சா? நம்ம தான் லேட்டு. இது இப்ப இது எதுக்கு போட போற? அவன் பாக்கி நம்மளும் போடணும்ல நம்ம பாக்கிக்கு. விளாய் வரும்ல கரெக்டா. பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் கூட்டத்தை.
இன்ட்ரெஸ்டா வந்து அப்படி இருக்கு. குழந்தைகள் கொண்டாடும் பார்க்கிங் வந்திருக்கோம் நம்ம சில்ட்ரன்ஸ் பார்க். பார்த்தா எவ்வளோ மகிழ்ச்சியோட குழந்தைகள் கொண்டாடி. வீடியோ கிளியரா இருக்கு, கட்டாதாம்ல இருக்கு. அப்படி இல்லைன்னா கட் பண்ணி மாத்து. வீடியோ அவுட்புட் மட்டும் கட் ஆகிறேன். இதுல பாத்தீங்கன்னா என்னென்ன விளையாட்டு இருக்குன்னா ஃபுல்லா அந்த சறுக்கு விளையாட்டு, அதுக்கப்புறம் ஊஞ்சல், அந்த வியூ காட்டிக்குள்ள அந்த சூரியனுக்கு பத்தி அந்த வானத்து உங்களுக்கு அந்த இதை பார்த்தாலே தெரியும். ஆனா ஃப்ரேம் பாருங்க ஜி, ஃப்ரேம் அந்த டைலாக் தான், ஃப்ரேம் பாருங்க ஜி அப்படி இருக்கு. அங்க பாருங்க இருட்டா இருக்கு, இங்க பாத்தீங்கன்னா ஒயிட்டா இருக்கு. இங்க பாத்தீங்கன்னா இவ்வளவுதான் குழந்தைகள் கொண்டாடும் பார்க். எப்பவுமே ஃபுல்லா இருக்கும். ஆனா இதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் அங்கெல்லாம் வரலாம் வியூ பார்க்க. பேசல அது வீடியோ காட்டின போதும் வா. கரெக்டா காட்டணும், எல்லாமே சும்மா கிடையாது. கன்னியாகுமரியில எது பெஸ்ட் பிளேஸ் நினைக்குது? ஆலங்கோடு இங்க இந்த வியூவை பார்த்தாலே உண்மையிலே வேற லெவல்ல இருக்கு. இங்க பாத்தீங்கன்னா தெரியும் எல்லா இடமுமே க்ரௌடா அப்படி நிறைஞ்சிருக்கு. வெட்ட வெளியா இருந்த முட்டம் பீச் இன்னைக்கு க்ரௌடா நிறைஞ்சு காணுதுன்னா இதுக்கு காரணம் இந்த மெயின்டெனன்ஸ். அப்ப இதே மாதிரி எவ்வளவு இடத்த மெயின்டைன் பண்ணலாம். இது ஏதோ லோகோ மாதிரி வச்சிருக்கு, அது என்ன லோகோன்னு தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சுனா கமெண்ட்ல சொல்லுங்க. இங்க பாத்தீங்கன்னா இங்க ஒரு டிஃப்ரெண்டான ஒரு விளையாட்டு இருக்கு. இது என்னன்னே தெரியாது. அதான் டிஃப்ரெண்டான விளையாட்டு, என்னன்னு தெரியாத டிஃப்ரெண்டான விளையாட்டு. சீசானா இது அப்படிப்பட்ட சீசா இல்ல, ஒரு பையன் இப்படி போவோம், ஒரு பையன் அப்படி போவோம். ஆமா, வெட்ட வெளியில போயிட்டு இருந்த இது முட்டம் பீச்ல இப்போ ரெஸ்ட்ரூம் ஃபெசிலிட்டி எல்லாம் வச்சு சன்டைல்னா என்னது? ஓகே, இங்க வந்து பாத்தீங்கன்னா சன் மறைகிற வியூ பாயிண்ட். நாங்க வந்து லேட்டா வந்ததால எங்களால யானை மாதிரி வியூ பாயிண்ட்லாம் பார்க்க முடியல. இதே என்னைக்கால பாக்கிய நீங்க உங்களுக்கு தெரியுதா? அந்த பாறையை பார்த்தா யானை வந்து கண்ணுல தெரியல. ஆமா, அங்க பாரு யானை வந்து கடல்ல அப்படி படுத்து தும்பிக்கு அங்க போட்ட மாதிரி இருக்கு. அப்படிதான் இருக்கு பாரு யானைக்கு. அது தும்பி போகுதா? அது ஒரு வியூல பார்த்தா அப்படி தெரியுது, ஒரு வியூல பார்த்தா அப்படி தெரியல. அங்க போட்டோ அடிக்காத அங்க பாரு, அதுல இருந்து போல அவிய சும்மா கடல் வியூல போட்டோ அடிக்காம அதனால போட்டோ அடிக்காம. அது உண்மையில அப்படிதான் இருக்குது. ஆனா உங்களுக்கு பார்த்தா தெரியும். ஆமா, முட்டம் பீச்சில் உங்களுக்கு தெரியாத யானை உருவமா? இல்ல அங்க பாருல, அங்க என்னது ஓட்டைகளோடி ஏதோ வச்சிருக்கு. ஸ்விம்மிங் பூல் வரப்போகுது, கம்மிங் சூன்ல ஸ்விம்மிங் பூல்லாம் வரப்போகுது. இது பெரிய அப்டேட். கம்மிங் சூன்ல ஸ்விம்மிங் பூல் வரப்போகுது. ரைமிங்ல அது விண்வெளி பார்க்கக்குள்ளதுல, அது ராக்கெட் இல்ல, சன். இங்க வந்து ஒரு சூப்பரான ஒரு ஃபெசிலிட்டி வச்சிருக்கு. நம்ம வந்து அதனாலதான் நீங்க டூரிஸ்ட் பிளேஸ் இதுக்கு டவர், நீங்க வந்து எல்லாம் மெய் மறந்து அந்த பிளேஸ ரசிக்கணும். அங்க எங்க அங்க பாருங்க டேஞ்சர் சோன் போட்டு அதுக்கு மேல இருக்கானு. இதான் நம்ம ஊர் பயபத்தி. இது அப்படிலாம் கறங்காது, இதுக்கு காங்கிரீட்ல போட்டு வச்சிருக்கு. ஒயிட் ஆங்கிள் போயிருக்கு 0.5ல. இது பாத்தீங்கன்னா கிளாக், தன்னாலே சூரிய ஒளிக்கு ஏற்றபடி கரங்கும் நினைக்கிறேன். ஓல்டு வெஸ்ட் என்ன இவன் தான் நான் கரங்கோன்னு. இது வந்து அதான் கிளாக் வந்து கிளாக் இல்ல கிளாக் தான் இருப்பேன். அலைய பாத்தீங்கன்னா பயங்கரமா அலை அடிக்குது, சரியான பயங்கரமான அலை. இந்த அழகை நீங்களும் ரசிங்கள் அலை. இனி நம்ம பேசினா கரெக்டா இருக்காது. இது அப்படியே ஒரு 2 போட்டோ எடுத்தாரு பாருங்க. ஃப்ரேம் பாருங்க ஜி, அப்படி பார்த்தா அவங்களே அப்படி தெரியும். இல்ல ஒரு ஸ்டோரி பாத்தீங்கன்னா நாங்க வந்த டைம் வந்து ராங். ஏன்னா 5 மணிக்கே நாங்க வந்துருக்கணும். நாங்க வந்தது பாத்தீங்கன்னா 6 மணிக்கு. 6 மணிக்கு வந்தனால இங்க எல்லாருமே பிஸ்ல அடிச்சு வீட்டுக்கு வரட்டி முடியாத. ஆமா 6:45. ஏன்னு பாத்தீங்கன்னா 6:45 பீச் வந்து க்ளோஸ் ஆகும். அதனால எல்லாருமே கிளம்பி வீட்டுக்கு போற நிலைமை. ஆனா நல்லா தான் இருக்கு பீச். கண்டிப்பா வாங்க நம்ம முட்டம் பீச்சுக்கு. எங்க இல்லாம போறீங்க. ஆனா நம்ம முட்டம் பீச்சை வந்து இப்ப வந்து பாருங்க, அப்படியே டோட்டலா வேற மாதிரி இருக்கு. மூடிட்டுனா இப்ப மூடிட்டு, ஆனா இந்த டைம்ல வந்து பாருங்க டோட்டலா அப்படி வேற மாதிரி மாறிட்டு நம்ம பீச். இந்த டைம் வந்து ஒண்ணும் தெரியாது. நீங்க என்ன? ஆமா அதுவும் கரெக்ட். ஏன்னா
நீங்க சீக்கிரமா வாங்க, அப்பதான் எல்லா இடமும் பார்க்க முடியும். நாங்க வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் லேட் ஆயிட்டு, அதனால ஓரளவுக்கு தான் காட்ட முடிஞ்சது பீச்சை. நீங்க ஒரு ஈவினிங் ஒரு 3 மணிக்கு இங்க வந்துருங்க, அப்பதான் வியூ எல்லாம் பார்த்துட்டு அப்படியே ஜாலியா. லைட் ஹவுஸ், ஆமா, இங்க இருந்து பாத்தீங்கன்னா உங்க லைட் ஹவுஸ் எல்லாம் வேற லெவல்ல தெரியும். பாத்தீங்களா, முட்டத்துல லைட் ஹவுஸ் இது இருக்குது. ஆனா இவ்வளவு நாள் நம்ம பார்த்ததே இல்லை, இப்பதான் பார்த்தோம். ஃபைனலி பாத்தீங்கன்னா எல்லா இடமும் பார்த்துட்டு நாங்க கிளம்பிட்டோம். இருட்டிட்டு ரொம்ப, இதுக்குதான் சீக்கிரமா வரணும்னு சொல்லி. இது இங்க வந்து போலீஸ் அது எல்லாம் இருக்கனால நல்ல ஒரு பாதுகாப்பா தான் உங்களுக்கு இருக்கும். இப்படி வந்து வியூ எல்லாம் பார்த்துட்டு நல்லா ரசிச்சுட்டு ஈவினிங் டைம் பீஸ்ஃபுல்லா உங்க ஃபேமிலியோட கொண்டாடணும்னா கண்டிப்பா இப்போ நீங்க வந்து முட்டம் பீச் வரலாம். உண்மையிலே நல்லா இருக்கு. நார்மலா முட்டம் பீச் வந்தா இதே மாதிரி தான் இருக்கு. இங்க எப்படி ஆள் இல்லாம வெறிச்சோடி கிடக்கும் இதே மாதிரி தான் இருக்கும். ஆனா இப்போ ஏன்னா எல்லாருமே கிளம்பி போயிட்டாங்க. இங்க வந்து பீச் மூடிய டைம் ஆனதுனால பஸ் ஃபெசிலிட்டி எல்லாம் விட்டுருக்காங்க. முட்டம் பீச் உங்களை பார்த்தா தெரியும். பஸ் அந்த இதெல்லாமே விட்டுருக்கனால நீங்க வந்து எங்கன்னாலும் வரலாம். நார்கோயில இருந்து இங்க வரைக்கும் ஒரு 15 கிலோமீட்டர் தான் ஆகும். அதனால உங்களுக்கு முட்டம் பஸ்ல ஏறினீங்கன்னா நல்லா அப்படியே வரும். வியூ அதெல்லாம் பார்க்கணும்னா இங்க நிறைய பிளேஸ் இருக்கு. நம்ம இன்னொரு பிளேஸ் உண்டு, நம்ம வரும்போது அந்த சைட்ல இருந்து வியூ எல்லாம் பார்த்தாங்க, அந்த பாறைக்கு மேல இருந்து. அங்கெல்லாம் போக முடியாதுன்னு நினைக்கிறேன். இப்போ லேட்டா வந்தனால அங்க போக முடியாத நிலைமை. எதனால இந்த பீச் 6:45 க்ளோஸ் அது தெரியாது. டூரிஸ்ட் டவுன் தான், அப்படியே நம்மள பாதுகாக்க தான் போலீஸ் இருக்கு. அவங்களுக்கு அடுத்த வேலை இருக்கு. ஆமா, அதுவும் கரெக்டா. இங்க பாத்தீங்கன்னா எவ்வளவு கிரௌடு செட்டப் பண்ணி கூட்டிட்டு வந்தேன். எவ்வளவு கிரௌட் நடந்து போய் நீங்களே பாருங்க. மொத்த கிரௌடும் எல்லாரும் வெளியே போகும்போதுதான் நாங்க உள்ள வந்திருக்கோம். பாத்தீங்கன்னா ஒரு கூட்டமே, திருவிழா கடைக்கு வந்த ஒரு கூட்டமே கிளம்பிட்டு இப்ப பாத்தீங்கன்னா எல்லாம் மிக்சிங்ல கிடைக்கும் மாதிரி. என்னது அது? வடை இருக்கு, வடை, தப்பூசணி, அதுக்கப்புறம் லைட்டிங். இதே ஒரு 30 ரூபா இருந்தல. ஐஸ்கிரீம் கடை, கடலை கடை, அப்புறம் அதே பானிபூரி கடையா, ஜூஸ் கடை, ஜூஸ் கடை, கடலை, அதுக்கப்புறம் ஐஸ்கிரீம், வடை, காஃபி, டீ, அதுக்கப்புறம் லைட்டிங். நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சினிமாட்டிக்கா வச்சிருக்கேன். இல்லை, நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கடலையும் ஒரு காஃபியை வாங்கிட்டு ஃபைனலி இந்த லெமூர் பீச்சோட லெமூர் பீச் நாங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு கடலையும் ஒரு காஃபியை வாங்கிட்டு இந்த முட்டை பீச்சோட ஃபைனல் வியூவோட முடிக்க போகிறோம்.